ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் பாருங்கள், குடமிளகா எடுத்துருக்குறோம். குடமிளகாயும் எக்கு வச்சு நம்ம ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த குடமிளகாய் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்லேட் வெறும் முட்டையில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு பார்த்துருப்போங்க. இப்போ நம்ம குடமிளகாயை வச்சு ஆம்லேட் செய்ய போகிறோம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துடலாம். இப்போ இந்த குடமிளகாய் 2 பீஸாக கட் பண்ணிட்டேங்க. உள்ளே இருக்கிற விதையை எடுத்துக்கலாம். பாருங்கள், விதை அழகாக இருக்குது. இந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சைடில் இருக்கல எடுத்து விட்டுலாங்க. பாருங்கள், ஒரு தோசைக்கல் எடுத்தாச்சு. கல் சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பீஸையும் எடுத்து வச்சுக்கலாங்க. முட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இன்னொரு பீஸில் இன்னொரு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். பாருங்கள், இதில் லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். மேலே உப்பும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் அப்படியே லைட்டாக தூவி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், திருப்பி வச்சாச்சு. 2 பக்கம் திருப்பியாச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, குடமிளகா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் இன்னொரு விதமாகவும் செய்ய போகிறோம். முழுசாக ஒரு குடமிளகா மறுபடியும் ஒன்று எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மேலே இருக்கிற பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதையும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற விதையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், விதை எடுத்தாச்சு. தனியாக ஒரு கிண்ணம் எடுத்துட்டேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கலந்ததை அப்படியே அந்த குடமிளகாய்க்குள்ளே ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றிட்டு அந்த மேலே இருக்கிற பீஸை அப்படியே எடுத்து வச்சு மூடி வேக வச்சிடலாம். இதை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் வைங்க. இது வேகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. மேலே அப்படியே லைட்டாக தூள் உப்பு தூவி விட்டுருங்க. குடமிளகா மேலேயே உப்பு தூவி விடுங்க. இது முழுகிற அளவுக்கு ஒரு கப் எடுத்துக்கங்க. அதை அப்படியே நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்கள், இது சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக மிளகாய் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, இது ஒரு வகையான ஆம்லேட்டு. நீங்கள் இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்துருச்சு. Thanks for watching. Bye friends.